ரெடி. பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி சூப்பராக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இட்லி மாவில் தோசை சுடலாம், இட்லி சுடலாம், பணியாரமும் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, சின்ன சின்ன தேங்காய், அப்புறம் கேரட், சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வணக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் எல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி புதுசாக சமையல் செய்கிற பிள்ளைகளுக்காண்டி சொல்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் கொத்தமல்லியும் வணக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். லேசாக பச்சை ஸ்மெல் போனால் போதும், அவ்வளோதான். மாவு கூட சேர்த்துடலாம். மாவு கூட கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புஷ் புஷ் புஷ்ன்னு இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் கலந்துட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் பனியார சட்டியில் கொஞ்சம் லேசாக கீ விட்டுக்கலாம். எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு. திருப்பிக்கலாம். ஆச்சி எடுத்துடலாம். மணக்க மணக்க பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி, புதினா சட்னி செஞ்சு பாருங்கள். என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.